காவலரே, வினிகள் போக்கும் அருளே, காந்தி விட்டோமே. இயேசுவின் ஒளியை உலகிற்கு கொணர இந்திய மண்ணில் முனிவரானி, நம்பிக்கையோடு திருமறை புரிந்தீர். பகைமையும் வெறுப்பையும் அன்பினால் மாற்றி அனைவரின் மனதிலும் புனிதரானி, அற்புத புதுமையால் நலமளித்தீர். செந்தமிழ் அமுதத்தை நன்கறிந்து அனைவரும் இயேசுவை அறிய வைத்தீர். அருளானந்தரே வாழ்க வாழ்க, அருளானந்தரே வாழ்க வாழ்க. தித்திக்கும் கொடையே பொக்கிஷ செம்மலே, நன்மை செய்து காத்திடும் காவலரே, வினிகள் போக்கும் அருளே, காந்தி விட்டோமே. நெறிமுறை தவறும் போக்கினை நீக்கி குடும்பத்தின் உறவை புனிதம் செய்தி, இந்திய திருமுழுக்கு யோவானானி, ஜெபத்தையும் தவத்தையும் துணையாக. இறை மக்களே, இப்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய புனித அருளானந்தர் ஆலயத்தை நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைப்பார். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எங்களையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, உம்முடைய மக்களாகி நாங்கள் அனைவரும் எங்களுடைய பாதுகாவலரும் உமது அன்பிற்குரியவருமான புனித அருளானந்தர் திருவிழாவை கொண்டாடும் பொருட்டு அவருடைய திருவுருவம் பதிக்கப்பட்ட இந்த கொடியினை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி என்றும் எழுவனவாக. இந்த நவநாட்களில் இத்திருக்கொடியை காண்போர் அனைவரும் புனித அருளானந்தருடைய பரிந்துரையால் எல்லா நலனும் வளமும் பெற்று உடல் உள்ள சுகத்தோடு வாழ நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இத்திருக்கொடியை ஆசீர்வதித்து நம்மையும் அர்ச்சிப்பாராக. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் ஆயரே நீர் வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திடவும் வந்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, குழந்தைகளே, சகோதரர்களே, இன்றைய நாள் காணியிருப்பு பங்கிலே அருகாமையில் இருக்கிற மணலூர் கிராமத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். கோவில் எங்கே இருக்கிறதோ அந்த ஊரிலே இறைவன் குடிகொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக அந்த ஊருக்கு கிடைக்கின்றது என்பதை சுட்டி காட்டுவதற்காக நம்முடைய இந்த சிற்றாலயத்தை சீரும் சிறப்புமாக நம்முடைய முன்னாள் பங்குத்தந்தை
அருட்தந்தை ஜோசப் அவர்கள் பல்வேறு அன்பர்களுடைய உதவியோடு உங்களுடைய மேலான ஒத்துழைப்போடு இந்த ஆலயத்தை புதுப்பித்திருக்கிறார். உதவியாக பசுபதி கோயில் திருவாளர் லூயிஸ் அவர்களும் அவரோடு இணைந்து ஊர் மக்களோடு இணைந்து இதை அற்புதமாக செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே ஆயர் பெயராலும் அருட்தந்தையர்கள் பெயராலும் அருட்தந்தை ஜோசப் அவர்களை கரவொலி எழுப்பி நாம் பாராட்டுவோம். அதே வேளையிலே நம்முடைய புதிய பங்கு தந்தை அருட்தந்தை சகாயராஜ் அவர்கள் உங்களோடு அன்புறவு கொள்ள இதோ அடியெடுத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் இனி வருகின்ற காலங்களிலே அவர் உங்களோடு இணைந்து ஆன்மீக வளர்ச்சியிலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் வளர்ச்சி பெறும்போது அதை அவர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம் எல்லோர் சார்பிலும் இந்த சிற்றாலயத்தை புதுப்பிக்க வந்திருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய ஆயர் அவர்களை கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். அதே வேளையிலே மறைமாவட்ட பொருளர் தந்தை ஆயரின் செயலர் இங்கு வந்திருக்கிற அருட்சகோதரிகள் அனைவரையும் உற்றார் உறவினர் நண்பர்களையும் வரவேற்று சிறப்பாக ஆலயம் என்பது இறைவன் உரைகின்ற இல்லம். எனவே ஆலயம் இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே இந்த வளாகம் இன்றிலிருந்து மென்மேலும் ஒரு பரிசுத்தமான இடமாக இது இருக்கின்றது. இங்கு வருவோர் போவோர் அனைவரும் தூய அருளானந்தரின் பரிந்துரையை நாடி வருகின்றார்கள். வரும்போது பேசிக்கொண்டோம், ஏன் இந்த மணலூருக்கு அருளானந்தர் பேரை வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு சமயம் ஏலாக்குறிச்சிக்கு அருளானந்தர் செல்லும்போது மணலூர் வழியாக கடந்து செல்வதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கலாம். ஆனால் வரலாற்று சான்றுகள் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தூய அருளானந்தருடைய பெயரை வைத்திருக்கலாம் என்று பேசிக்கொண்டோம். எனவே நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய ஆலயம் என்பதை உணர்ந்து, இறைவன் நம்மிலே குடிகொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்மை நாம் மதிக்கவும், பிறரை குறிப்பாக சகோதர சகோதரிகள் எளியோரை மதித்து வாழவும் இந்த ஆலய புனிதப்படுத்தும் விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த விழாவிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்ற வேளையிலே தகுதியுடன் நாம் பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்று மனவருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை புனிதம் செய்ய இருக்கிறார். எனவே அனைவரும் அமைதியோடு இந்த புனித வழிபாட்டில் பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இப்போது புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் தூய ஆவியாரினுடைய அருள் வந்து நிறைய அனைவரும் இணைந்து பக்தியோடு தூய ஆவியார் பாடல் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவ
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் எம்மேச கர்த்தரே ஆசீர்வதியும் எம்மேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்புக்குரியவர்களே, இப்போது ஆயர் அவர்கள் நம்முடைய இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை தூய்மைப்படுத்த தேவையான தண்ணீரையும் உப்பையும் ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதுப்பிக்கப்பட்ட இவ்வாலயத்தை புனிதப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் நம்மீது தெளிக்கப்படவும் இந்த ஆலயம் புனிதப்படுத்தப்படவும் தேவையான தண்ணீரையும் உப்பையும் எல்லாமல்ல கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இத்தண்ணீரினால் இக்கோயில் அர்ச்சிக்கப்பட்டு புனிதம் செய்யப்படவும் நாம் அனைவரும் இறை அன்புக்கும் பிறரன்புக்கும் என்றும் சான்று பகரும் அடையாளங்களாக திகழவும் இறைவன் அருள் புரிவாராக. இறைவா, எங்கள் மீதும் இந்த ஆலயத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் எங்களை தூய ஆவியாரின் ஆலயங்களாக மாற்றுவதாக. இந்த ஆலயம் எங்கள் எல்லாருடைய மனமாற்றத்திற்கும் நல்வாழ்விற்கும் ஓர் உந்து சக்தியாக திகழ்வதாக. இவ்வாலயத்தில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் இவ்வுலக வாழ்விற்கும் மறுவுலக வாழ்விற்கும் தேவையான வரங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. இறைவா, இக்கோயிலில் இருக்கும் திருச்சிலுவை, பீடம், திருப்பலிக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள், உடைகள், திருச்சுரூபங்கள், சிலுவைப்பாதை படங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இவற்றை பயன்படுத்தும் அனைவரும் உமது அருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்போது எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஈசோ புலினாள் என்ற பாடலை பாடுவோம். அர்ச்சிக்கப்பட்ட நீரினாலே ஆலயமானது புனிதம் செய்யப்பட இருக்கிறது. எனவே தீர்த்தம் தெளிப்பதற்கு ஏதுவாக வழி ஏற்படுத்தி தந்து உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறைவாமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவையும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்னும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். நானும் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ. நானும் முறை பணிதனிலும் பெண்மையாவே. அன்புக்குரியவர்களே, புனிதம் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கிற நாம் இப்போது மகிழ்ச்சியோடு உன்னதங்களிலே கீதம் பாடுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்ல
அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் நாட்டிலும் அது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் தெபிருட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றான்பினால் நீர் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமீன் ஆமீன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுனருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும்
மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அடிமை எந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். அடிமை எந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்கள் எல்லாம் இறைவன் பெயரை பாடுமே. தூயவர் என முழங்குமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவர் இரக்கம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமதே. அத்தியாயம் 2, இறைவசனங்கள் 13 முதல் 22 முடிய. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள்,
என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பிவிடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கிற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் சார்பாக இயேசுனுடைய இணைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பாசமிகு பங்கு தந்தையர் இருவருக்கும் புனித அருளானந்தர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி ஃபீஸ்ட். இன்றைக்கி எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இது இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை மாதங்களாக காத்து கொண்டு இருந்தீர்கள்? எத்தனை மாதமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க? 10 வருஷமாவா? இல்லைடா, அப்போ அதனுடைய அருமை உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? 10 வருஷம் காத்திருந்து ஒரு நல்ல காரியம் நடக்கிற பொழுது தான் அதனுடைய அருமை தெரியும். இதே மாதிரி தான் இன்றைக்கி முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம்ல, நெகேமியா நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். அவர் அந்த காலத்து அவருடைய நற்செய்தி நூல், திருச்சட்ட நூலை எடுத்து வாசிக்கிறார். எப்பொழுது வாசிக்கிறார்னா, அவருடைய எருசலேம் ஆலயம் பல ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, முழுசாகவே கட்டப்பட்டது. ஏன்னா அதற்கு முன்னர் 500 ஆண்டுகளுக்கு முன்னர், அதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னர் வேறு நாட்டு அரசன் ஒருவன் வந்து இந்த நாட்டை வெற்றி கொண்டு நாட்டில் உள்ள செல்வத்தையெல்லாம் ஆட்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டான் தன்னுடைய நாட்டுக்கு அடிமைகளாக. அப்போ எருசலேமில் இருந்த ஆலயத்தையும் அசிங்கப்படுத்தினான் அந்த மன்னன். ஆலயத்தை அசிங்கப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆலயத்தில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் எடுத்து சென்று விட்டான். யூதர்களுக்கு அவருடைய உயிரை விட மேலாக அவர்கள் கருதியது எது என்றால் ஆலயம்தான். ஆலயம் இல்லாமல் அவர்களால் இருக்கவே முடியாது. ஆகவே அந்த நாட்டில், சிறிய நாட்டிலே அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது, அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோமே என்பதை விட நம்முடைய ஆலயத்தை விட்டு வந்து விட்டோமே, இந்த மனிதர்கள் ஆலயத்தை அவசங்கப்படுத்தி விட்டார்களே, எப்பொழுது நாம் அந்த ஆலயத்திற்கு செல்வோம், எப்பொழுது அங்கே நம் இறைவனை வழிபடுவோம் என்று அங்கலாய்த்து அழுது புலம்பு கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ஒரு நல்ல மன்னன் வந்தான், சைரஸ் என்பவன். அவன் இந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்து என்ன சொன்னான் என்றால், நீங்கள் போங்க, போய் உங்களுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அங்கேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோமோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றோம், இந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள், மரம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி மக்களை அனுப்பி வைத்தான். அவ்வளவு சந்தோஷத்தோடு போனவர்கள் ஆலயத்தை புதுப்பித்து விட்டு அந்த புனிதப்படுத்துகிற நாளிலே நெகேமியா எழுந்து அந்த நூலை வாசிக்கிறார். வாசிக்கிற பொழுது அத்தனை பேரும் எழுந்து நின்று அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று அந்த கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விட்டு
வாசித்து முடித்த பிறகு முகம் குப்புற விழுந்து கடவுளை வழிபட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பல நூறு ஆண்டுகள் அடிமைகளாக மாறவே இல்லை. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு தூரத்திற்கு ஆலயத்தின் மீது பற்று வைத்திருந்தார்கள். அதே போன்றுதான் நீங்களும் இந்த ஆலயத்தின் மீது பற்று வைத்திருக்கிறீர்கள். ஆகவேதான் பல ஆண்டுகளாக நிலைத்திருந்த ஒரு காரியம் இன்று நிறைவேறி இருக்கிறது. ஆகவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதோடு நிச்சயமாக நமது பாதுகாவலர் அருளானந்தர், இவர் எந்த நாட்டிலேருந்து வந்தவர்? அருளானந்தர் அவர் எந்த நாட்டிலேருந்து வந்தவர்? இங்கே சத்தம் வருது, சாமியார் சொல்லி கொடுத்துட்டாரு. போர்ச்சுகல் நாட்டிலேருந்து புனித அந்தோனியார் இருக்கார்ல, அவரும் அந்த நாட்டிலேருந்து வந்தவர் தான். அதனால தான் எனக்கு மாறி போயிடுச்சு பிள்ளைருக்கு. 2 பேருமே அந்த போர்ச்சுகல் நாட்டிலேருந்து வந்தவங்க தான். அது லிஸ்பன் நகர்லேருந்து தான் 2 பேருமே புறப்பட்டாங்க. அந்த நகரத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். அந்த லிஸ்பன் நகரில் இவர்கள் பெயரில் பல தெருக்கள் உண்டு. ஏன்னா அந்த நாட்டுக்கு அவங்க ஒன்றும் செய்யலை. அவங்க 2 பேரும் எங்கே வந்தாங்க? மற்ற நாடுகளுக்கு போனாங்க. அருளானந்தர் இங்கே வந்தார், அவர் இத்தாலி நாட்டுக்கு போனார். ஆனால் இவர்கள் இத்தனை வருடங்கள் கழித்தும் கரெக்டாக பிப்ரவரி 4ஆம் தேதி 1694 தான் இவர் இறந்தார்னு சொல்ல முடியாது, கொல்லப்பட்ட நாள். அத்தனை வருடம் கழித்து இன்னமும் நாம் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்னா அவருடைய புனிதமான வாழ்வு தான் அதற்கு காரணம். எத்தனையோ பேர் இந்த உலகில் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைந்து போகிறார்கள். அப்புறம் யாருமே அவங்கள நினச்சி பார்க்குறதில்ல. யாராவது இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க உங்கள் தாத்தாவோட அப்பாவை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? யாருன்னா அது தெரியுமா? நம்ம அப்பாவை தெரியும், நம்ம அப்பாவை பெற்ற அப்பாவை தெரியும், அவரை பெற்ற அப்பாவை தெரியுமா? அம்மாவை தெரியுமா? 2 ஒரு தலைமுறை தான். போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட உலகில் பல 100 ஆண்டுகள் கழித்தும் ஒருவர் நினைவு கூறப்படுகிறார் என்றால் அவர்கள் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார்கள். அப்படி தான் புனிதர்கள் எல்லாரும். இவர் நினச்சி பாருங்கள், ஒருவேளை இந்த ஊருக்கு அவர் இந்த ஊர் வழியாக கடந்து சென்று இருக்கலாம். இந்த ஊரில், இந்த ஊர் ஒரு 400 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இந்த பகுதியெல்லாம்? இந்த பகுதிக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் வந்த நாடு, அங்கே பேசிய மொழி வேறு, கலாச்சாரம் வேறு. அது இவர் பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவர்னு சொல்கிறாங்க. அரசவையில் பெரிய பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு. அதனால் யாரும் இவர் அங்கேருந்து வர்றதை விரும்பலை. ஏன்னா தெரியாத இடத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லி யாரும் விரும்பலை. ஆனால் இறைவன் மீது கொண்டிருந்த தாகத்தினால் கடவுளுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று இயேசுவை அறிந்திராத நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்தாங்க. அப்போ அவ்வளோ வசதியாக இருந்தவர் இங்கே வந்து எவ்வளோ துன்பங்களை அனுபவித்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் பல முறை அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து நற்செய்தியை போதிக்கிறார், அவருக்கு முன்னாடி நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சில இடங்களில் இவருடைய நற்செய்தி அறிவிக்கின்ற இந்த பண்பை பார்த்து பலர் மனம் மாறி அவருக்கு பாதுகாப்பையும் கொடுத்துருக்கிறார்கள். கடைசியாக இவரை 1994ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவரை வந்து ஓரியூரில் சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு இவருக்கு தெரியாது. ஆனால் அங்கே போன அடுத்த நாளே அவருக்கு புரிஞ்சிருச்சு, கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்குன்னா அவங்களுடைய சபை தலைவருக்கு. என்னைக்கு அவர் இறக்கிறதுக்கு முந்தின நாள் எழுதுகிறார், பிப்ரவரி 3ஆம் தேதி. அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறார் தெரியுமா? இப்போ நாமளாக இருந்தோம்னு வச்சுங்களேன், எங்கேயோ ஒரு ஜெயிலில் இருக்கிறோம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோம், வர முடியல, அம்மா அப்பா பார்க்க முடியல அப்படின்னா கடைசியாக அவங்களுக்கு கடிதம் எழுதுனா என்ன எழுதுவோம்? உங்களை நான் எப்போ பார்ப்பேனோ,
அவனை பார்க்காமலே போயிடணும் அப்படின்லாம் அங்கலாய்ப்போம்ல. இவர் எழுதுகிறாரு, 2 நாட்களுக்கு முன்னர் என்னை இங்கே சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். இங்கே நான் இருக்கிறேன், என்னை கொல்லப்போகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. அதனால் மரணமே சீக்கிரம் வா, மரணமே சீக்கிரம் வா என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஐயோ சாகக்கூடாது சாகக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் வாழ மாட்டோமா, இன்னும் 2 நாள் வாழ மாட்டோமா. பேத்தி புதுமணியை பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்படுவாங்க, பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா நாம் இருக்கிற காலத்தில் அவர் எழுதுகிறாரு, எனக்கு சாவு ஏன் என்ன வரலன்னு எனக்கு பொறுமை இல்லாமல் இருக்கிறேங்கிறார். பொறுமை இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பொறுமையே இல்லை, சீக்கிரம் சாவு வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் செய்த பணிகளுக்கான வெகுமதியை கடவுளிடம் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். அவர் கடிதம் பல மாதங்கள் கடிதம் போயிருக்கும். ஆனால் அடுத்த நாளே இவர் இறக்குறார். இறக்கும்போது பாருங்கள், அவர் தலையை குனிய வச்சு வாழை எடுத்து வெட்ட போகிறான். ஒருத்தன் வெட்ட போகும்போது அவனுக்கு கை கீழே வந்தோடனே அவரை பார்த்தோன்னே அவனுக்கு வெட்டுறதுக்கு மனசில் அப்படியே நிற்கிறான். இந்த நல்ல மனுஷனே போய் இவ்வளோ அப்பாவி மனுஷன், இவரை போய் நல்ல மனுஷன் நான் கொள்ளலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையை தூக்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஐயா, என் வேலை முடிஞ்சிருச்சு, என் கடமை முடிஞ்சிருச்சு, நீ உன்னுடைய கடமையை செய், உனக்கு மன்னன்கிட்ட இருக்கிற ஆணை ஒன்றும் வேலை செய் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் வெட்டுறான். அங்கே தான் அந்த அவருடைய இரத்தம் அங்கே சிந்தப்பட்டு அந்த மணலே செந்நிறமாக மாறி அந்த மணலை எடுத்து பயன்படுத்தியவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் சுகம் பெற்றிருக்கிறார்கள், நோய்களிலிருந்து நலம் பெற்றிருக்கிறார்கள், சாத்தானிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள். அப்படி தான் அவர் இந்த உலகம் விட்டு சென்று இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் சொல்லலாம் தெரியுமா, இவன் செத்தவன் போலே இருக்கிறான் அப்படின்னு. ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, நடப்பணமா நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எதுக்காக இருக்கிறோம், வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன, எதற்காக வந்திருக்கிறோம் இந்த உலகத்திற்கு என்று தெரிவதில்லை. இவர் அதை நன்றாக உணர்ந்திருந்தார். தான் படைக்கப்பட்டிருப்பது கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்காக, அவருடைய நற்செய்தி பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், சொல்லிவிட்டு அதுக்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கறதற்கு தயாராக இருக்கணும். யோவான் எழுதிய நற்செய்தி 7:12 வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கோதுமை மணி மண்ணில் மடிந்து அழிந்தால் ஒழிய பலன் தராது, ஆனால் அது உள்ளார போய் அது மண்ணோட கலந்து அது தளிர்த்து வளர்ந்து பல 100 மடங்கு பலன் தருகிறது. அதே மாதிரி தான் இவருடைய வாழ்வு. அதனால தான் இன்றைக்கி இத்தனை பேர் அவரை இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வந்தவரை நினைவு கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். நாமும் உயிருள்ளவர்களாக வாழ வேண்டுமெனில் நாம் இந்த நற்செய்தியை படிக்க வேண்டும், இந்த நற்செய்தியை நம்ப வேண்டும், அந்த நற்செய்திக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். இந்த பக்தியெல்லாம் இருக்குல்ல, ஒரு அந்த காலத்தில் ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு முல்லா கதை சொல்லுவாங்க. இந்த முல்லாங்கிறவர் ரொம்ப வேடிக்கையான மனிதர். அவர் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கார், ஏதோ ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவங்க மனைவி கேட்டாங்க, என்னங்க காலையிலேருந்து இப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை உனக்கெல்லாம் சொன்ன தேவையில்லை. அப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு உயிரோடு இருக்கிறவனுக்கு செத்தவனுக்கு வித்தியாசம் தெரியல, உயிரோடு இருக்கிறவனுக்கும் செத்தவனுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோ, இது ஒரு பெரிய கேள்வியா? இது தெரியாது உனக்கு? உச்சந்தலையும் உள்ளங்காலம் யாருக்கு விரைச்சி போகுதோ அவங்க செத்து போயிட்டான்னு அர்த்தம். செத்தவங்க தலை எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக கடினமாக இருக்கும். பாதமும் எப்படி இருக்கும்? விரைச்சி போய் தானே இருக்கும்.
அதனால் உச்சந்தலையும் உள்ளங்காலும் வெறுத்து போனால் செத்து போயிட்டான்னு அர்த்தம். உடனே அப்பாடா விட கிடச்சிருச்சு அப்படி சந்தோஷமாக வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஒரு 4 நாள் கழித்து அவர் வந்து பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகணும். விடிய காலையில் போகிறாரு. அது பனி பெய்கிற காலம், பனி கொட்டிக்கிட்டு இருக்குது, குளிர் நடுங்குது. குளிரை சமாளிக்கிறதுக்காக ஓடுறாரு. ஓடினாலும் திடீர்னு அவர் உச்சந்தலையில் ஒரு பனி துளி வந்து விழுது. என்னடான்னு கையை தொட்டு பார்க்குறாரு, அங்கே குளிர்ந்து போயிருக்குது. உடனே மனைவி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடடா, மனைவி சொன்னாங்களே உச்சந்தலை குளிர்ந்து போச்சுன்னா செத்து போயிட்டாங்களா அர்த்தம்னு சொல்லிட்டு, அப்போ இன்னொன்று சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு உள்ளங்காலை தொட்டு பார்க்குறாரு, அது வெறிச்சு போயிடுச்சு. அடாடா, நான் செத்தில் போயிட்டேன், செத்து போன நடக்கலாமா அப்படின்னு கீழே படுத்துட்டார். அப்படி காலையில் வரவங்க போகிறவங்களாம் ஏதோ குடியாரம் படுத்து கிடக்குறாங்களோ இருக்குது அப்படின்னு போனாங்க. ஒரு சில பேர் ஐயோ நம்ம தெரிஞ்ச ஆளாச்சே, தெரிஞ்ச முல்லாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை தட்டி எழுப்பி பார்க்குறாங்க. அவர் சொல்லிக்கிறார், நான் செத்து போயிட்டேன், செத்தவங்க மாதிரி தான் இருக்கணும், நான் வந்து பேசலாம் கூடாது, எழுந்திரிக்கக்கூடாது. சரி, அப்புறம் முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆள் செத்து போயிட்டாருன்ட்டு. உடனே எல்லாம் வீட்டுக்கெல்லாம் செய்ய சொல்லி அடக்கம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு தூக்கிட்டு போகிறாங்க பாடையை. ஊர் எல்லையை தாண்டின பிறகு 2 பாதை போகுது. இடது பக்கம் போகிற பாதை சுடுகாட்டுக்கு போகிறது, இந்த பக்கம் போகிறது இன்னொரு ஏதோ ஒரு ஊருக்கு போகிற பாதை. இந்த தூக்கிட்டு போனவங்களுக்கு எந்த பக்கம் கலர் இருக்குன்னு தெரியலையாம். உடனே பேசிக்க, எங்கேயா போன கலர், இந்த பக்கமான்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரால் அடக்கவே முடியல. திடீர்னு எழுந்து உட்காந்துக்கிட்டு, ஏயா கலர் இந்த இடது பக்கம் தான் இருக்குது, இது கூட தெரியலையான்னு போய் திருப்பி படுத்துக்கிட்டாரான். இன்னமும் நான் பேச மாட்டேன், நான் செத்து போயிட்டேன். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதன் அவன் ஏதோ ஒரு நம்பிக்கை, அவன் பொண்டாட்டி சொன்னதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான், அதனால் இவன் செத்து போயிட்டான். ஆனால் உண்மை என்ன, இவன் உயிரோடு இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு போவோம், திருவிழாவுக்கெல்லாம் போவோம், தவ காலத்துலலாம் தவவோட போட்டுக்குவோம், இதெல்லாம் இருக்கலாம், நல்லது தான். ஆனால் இதற்கு உள்ளான அர்த்தம் என்ன? நாம் உயிரோடு நல்லவர்களாக வாழ வேண்டும், நாம் என்றும் நல்லவர்களாக வாழ வேண்டுமெனில் நான் சொன்னது போல் இந்த நற்செய்திக்காக நாம் வாழ வேண்டும், அதை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் இந்த நற்செய்தி தான் அறிவிக்கப்படுகிறது, நற்செய்தி தான் அறிவிக்கப்படுகிறது. இந்த நற்செய்திப்படி வாழ்கிறவர்கள், அதே நற்செய்தியில் மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 16 இறைவாக்கியம் 26, அதில் ஆண்டவர் சொல்வார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது வாழ்வை இழந்தால் அவனுக்கு பயன் என்ன? எல்லாம் கிடைக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம், ஆனால் வாழ்வு போயிடுச்சுன்னா, வாழ்வு எப்போ போகும்? அன்பு இல்லைன்னா போயிடும். நல்லவனாக வாழலைன்னா வாழ்வு போயிடும். இன்றைக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்து இவ்வளவு காலமாக எல்லாரும் உலகமே அவரை நினைச்சிக்கிட்டு இருக்கோமே, அவரை யார் அடித்தா, யார் சாட்டையில் அடித்தா, யார் முள்முடியை வச்சா, யார் கொண்டாங்கிறத பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கோமா? அவங்களாம் இருக்கிறாங்க வாழ்க்கையில், அவங்களாம் மறைஞ்சு போயிட்டாங்க, அவங்கள பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. அரிஸ்டாட்டில் ஒரு பெரிய மேதை, அவர் வந்து விஷம் வச்சு கொண்டாங்க, அது விஷம் தெரிஞ்சு தான் குடிக்கிறார், ஏன்னா கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் சாவறதுக்கு முன்னாடி கூட நான் என்னுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டேன், அறிவோடு தான் சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போனார். அவரை பல நூறாண்டுகளாக உலகம் நினச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த அவரை யார் கொன்னா, யார் விஷம் கொடுத்தா, யார் அவரை கொல்றதுக்கு உத்தரவிட்டா, அவங்களாம் வரலாற்றில் மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் வரலாற்றில் யார் யார் நினைவுகூரப்படுகிறார்கள் என்றால், யார் யார் கடவுளுக்கு பணிந்து நற்செய்திக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்தார்களோ அவர்கள்தான் நிலைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் நம்முடைய அருளானந்தர் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவரை போன்று நாமும் நற்செய்தி மீது ஆர்வம் கொள்வோம். ஏன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு அடையாளமே பைபிள் படிக்கிறது தான். எத்தனை பேர் நாம் பைபிள் படிக்கிறோம்? தொடர்ந்து படிக்க வேண்டும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை தூண்டுவார், உங்களுடைய உள்ளங்களை மாற்றுவார், எண்ணங்களை மாற்றுவார்,
செயல்களை மாற்றுவார். நீங்கள் இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ்வீர்கள். ஆகவே இந்த ஆலயத்தை நாம் புனிதமாக பாதுகாக்க வேண்டும். இத்தனை வருடங்களுக்கு எடுத்து புதுப்பித்திருக்கிறோம் என்றால் அதற்கு பலருடைய உழைப்பு இருக்கிறது. அதனால் அப்பப்போ ஏணியை வச்சு மேலே ஏறி போய் பார்க்கணும். தண்ணி கண்ணி தேங்கி இருக்குதா, செத்த இருக்குதா, அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, மழை பெஞ்சு போய் தண்ணி அப்படியே ஊறி ஊறி அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்கெல்லாம் ஒழுவ ஆரம்பிச்சிடும். வீடெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன பழுதுனா உடனே பார்த்துடுறோம்ல, அதே மாதிரி இந்த ஆலயத்தையும் நாம் பாதுகாக்க. ஏன்னா இந்த ஆலயத்தில் இறைவன் குடிகொண்டிருக்கிறார். இந்த இறைவன் புனித அருளானந்தர் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். நம் அனைவரது குடும்பங்களை இறைவன் தன்னுடைய அருளால் நிரப்பி நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, நல்ல பொருளாதார வசதிகளை கொடுத்து, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து, நல்ல எதிர்காலத்தை கொடுத்து நம் அனைவரையும் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நாம் அனைவரும் நம்முடைய தேவைகளுக்காக விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். திருச்சபைக்காக புனித அருளானந்தரின் பரிந்துரையால் உலகம் முழுவதும் உள்ள திருச்சபை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நற்செய்தியை தைரியமாக அறிவிக்க இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டிற்காக நமது நாட்டின் தலைவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு சேவை செய்யவும், நாட்டில் அமைதி, ஒற்றுமை மற்றும் வளம் பெருகவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக குடும்பங்களில் அன்பு, சமாதானம், பரஸ்பர புரிதல் மற்றும் இறைபயம் வளரவும், சிரமங்களில் இருக்கும் குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலும் ஆசீர்வாதமும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களுக்காக இன்றைய இளைஞர்கள் நல்ல மதிப்புகளோடும் உறுதியான விசுவாசத்தோடும் வளர்ந்து சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக உருவாக இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகள் மற்றும் துன்பப்படுவோருக்காக நோயால், வறுமையால், தனிமையால் மற்றும் பல்வேறு துன்பங்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இறைவன் குணமளித்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் விட நாங்கள் சமர்ப்பித்தல் இந்த வேண்டுதல்களையும் இன்னும் இந்த ஆலயத்தில் இன்று இப்பொழுது குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற வேண்டுதல்களையும் தேவைகளையும் கனிவுடன் ஏற்று எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்த மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, புனிதர்கள் அனந்தர் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்களும் திருமண் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை நீர் மனமு வந்து ஏற்றருளும். உடல் துன்பங்கள் அனைத்து உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான் தி பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் அன்பில் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனிலும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊற்றுகின்றீர். கடன் துயரிலும் வெற்றியை நீர் அளிக்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளன நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய நாளிலே இந்த சிற்றாலயத்திலே கொழுமையிருக்கிற அனைத்து அன்பர்களையும் திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். தூய அருளானந்தரின் பரிந்துரையினாலே இந்த கிராமத்திலே ஆன்மீக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சமுதாயத்தில் மேன்மை அடைய இதோ இந்த மக்களுக்கு எல்லா ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வீராக. இந்த சிற்றாலயத்தை கட்டி முடிக்க உதவிய உபகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. வழிநடத்திய அன்பு பங்கு தந்தை ஜோசப் அவர்களையும், உதவியாக இருந்த அனைத்து கிராம மக்களையும், திருவாளர் லூயிஸ் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், ஐயம்பேட்டை பங்கிலே உழைத்து மறித்த முன்னாள் பங்கு தந்தையர்கள், இந்த கிராமத்திலே உழைத்து மறித்த பெரியோர்கள் அனைவரையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலியாகிய புனித பாத்திமா அன்னை, எம்முடைய ஊரின் பாதுகாவலராகிய தூய அருளானந்தர், இந்த உலகிலே எமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அஞ்சலி தீபாஞ்சலி, இறை மகனே தீபாஞ்சலி, அஞ்சலி தூபாஞ்சலி, இறை மகனே தூபாஞ்சலி, அஞ்சலி மலரஞ்சலி, இறை மகனே மலரஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வார்த்தையே, இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை, 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 ஆராதனை. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில்
விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப திரு அவையின் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவருக்கும், இங்கே குழுமியிருக்கிற எங்கள் அனைவருடைய குடும்பங்களுக்கும் நீர் அமைதியையும் ஒற்றுமையையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். என்னை தந்திட அருள் பணிக்காய் சாட்சியாகிட வாழ்வின் வசந்தமே வருவாயெனில் உள்ளம் தங்கிட வருவாயெனில் வாழ்வின் வசந்தமே வருவாயெனில் உள்ளம் தங்கிட வருவாயெனில் உயிரின் ஊற்றே உணர்வில் உரையவா இதய தெய்வமே இனிய என் தேவா கிறிஸ்துவின் ஆத்மமே
என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவேன் அன்போடு என்னை ஏவிடும் ஆமென். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நன்றி பாடல் முடிந்தவுடன் ஆயருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் மற்றும் வந்திருக்கின்ற அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகளுக்கு ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட்ட அனைத்து அன்புகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு 20 நிமிடம் நன்றி கலந்த பாராட்டுக்கள் நடைபெறும். அதிலே இறைமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆயருக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, விண்ணக மகிழ்ச்சியில் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகிலும் மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகமாட்சி என்றும் அடையவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவ்வாலயத்தின் அர்ச்சிப்பு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட உங்கள் அனைவரையும் அனைத்து நலன்களாலும் இறைவன் நிரப்புவாராக. ஆண்டவரே சாவியாரை அனுப்பி இந்த ஆலயத்தை நீங்கள் சபை வீடாக பயன்படுத்த உங்களுக்கு உதவி புரிவாராக. நமது விண்ணக அன்னை மேரி மாதா உங்களுக்காக இறைவனை என்றும் பரிந்து பேசுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கணும். சொல்லுங்க. புனித அருளானந்தரே நமது எளிய அழைப்பை ஏற்று அங்கிருந்து வந்திருக்கும் மேதக ஆயர் அவர்களையும் அருட்சகோதரர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்ற ஊர்களிலிருந்து வந்திருக்கும் சுற்றங்களையும் உறவுகளையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தனது நடனத்தின் மூலம் தமது வரவேற்பை வரவழைக்க இருக்கும் செல்வி ரக்ஷனா அவர்களை அழைக்கிறோம். மக்களே
இரவு கவ்விய இந்த ரம்மியமான நேரத்திலே பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்வார்கள். இந்த நாளிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். அந்த நாளை நாம் அனைவரும் மகிழ்ச்சிக்குரிய விதத்திலே கொண்டாடவும், இறைவனை நாம் துதித்து நன்றி கூறவும் இந்த புதிய ஆலயத்தை பெரும் முயற்சியோடு நம் மக்கள் அனைவரும் சேர்ந்து கட்டி எழுப்பியிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தி நாம் இறைவனை தொழுவதற்கு வழி செய்து இங்கு வந்திருந்து நம்மையெல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற நமது மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை ஜீவானந்தம் அவர்களை அனைவர் பெயராலும் வரவேற்று இந்த நல்லாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாளிலே நமது மறைமாவட்ட பொருளாளர் தந்தை பேரர் திரு ஜே அந்தோனி ஜோசப் அவர்களையும் வரவேற்று இந்த நாளிலே நமக்கு இறைவனின் ஆசிரை பெற்று தந்தமைக்காக நன்றி கூறி இந்த நல்லாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். பேரருள் பணி டாக்டர் கோஸ்மான் ஆரைக்கராஜ் அவர்களுக்கு நல்லாடை அணிவிக்கப்படுகின்றது. ஆயருடைய செயலர் அன்பு அருள் பணியாளர் ஜெயன் அவர்களுக்கு நல்லாடை அணிவிக்கப்படுகின்றது. SMMI அருள் சகோதரிகள் முன்னாள் மாநில தலைவி அருள் சகோதரி மரியா, தலைமை அருள் சகோதரி நோயல், நமது மண்ணின் மைந்தர் அருள் சகோதரி பிரமிளா அவர்களுக்கு நல்லாடை அணிவிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நமது ஆயர்களுடைய கரங்களால் கல்வி உதவித்தொகையானது ஒரு 5 மாணவ மாணவி செல்வங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பேரருள் பணியாளர்
டாக்டர் கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்கள் நமது பெரியோர்களுக்கு வேட்டி சட்டை துண்டும், மறைமாவட்ட பொருளாளர் ஆண்டனி ஜோசப் அவர்கள் நமது தாய்மார்களுக்கு சேலையும் வழங்குவார்கள். அனைவரும் தயார் நிலையில் இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வி உதவித்தொகை பெறுபவர் சாமுவேல். உற்சாகமாக கைத்தட்டும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது வில்சன். கரவொலி கொட்டி நமது மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். மூன்றாவது அபிஷேக். நான்காவது சைரா. ஐந்தாவது ஏஞ்சல். அடுத்து பெண்களுக்கு உதவியை ஆயர் அவர்கள். பேரருள் பணியாளர் மறைமாவட்ட பொருளாளர் அருள் பணியாளர் ஆண்டனி ஜோசப் அவர்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு 5 பேருக்கு இப்பொழுது சேலை வழங்குவார்கள். மோட்சமேரி, ராணி, ஜோலி, குழந்தையம்மாள், மல்லிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கை தட்டுறது அறிவிக்கிறேன்னு சொன்னேன். அடுத்தபடியாக நமது கும்பகோணம் மறைவட்ட முதன்மை குரு பேரருள் பணி டாக்டர் கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்கள் நம்முடைய பெரியோர்களுக்கு வேட்டி சட்டை துண்டு வழங்குவார்கள். மரியதாஸ், சின்னத்தம்பி, சனிஸ்லாஸ், தங்கராசு, ராஜா. அன்பு பெரியோர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றேன். மரியதாஸ், சின்னத்தம்பி, சனிஸ்லாஸ், தங்கராசு, ராஜா. ஆயர் அவர்களுக்கும் மறைமாவட்ட பொருளாளர் அவர்களுக்கும் மறைவட்ட முதன்மை குரு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சிற்றாலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அருட்தந்தை ஜோசப் அவர்களுக்கு தோன்றிய போது என்னை தொடர்பு கொண்டு ஒரு பொறியியலாளர் வேண்டும் என்று கேட்டார். அவர் பொறியியலாளர் இல்லை என்றாலும் கூட தஞ்சை மறைமாவட்டத்தில் பல சிற்றாலயங்களை வடிவமைத்து அழகாக கட்டி கொடுத்திருக்கிறார். எனவே அந்த விதத்தில் நம்முடைய தாய் பங்காகிய ஐயம்பேட்டையிலிருந்து பசுபதி கோயில் கிராமத்தில் பிறந்த திருவாளர் லூயிஸ் அவர்களை சுட்டி காட்டினேன். அப்போது தந்தை அவர்கள் தொடர்பு கொண்டு அவர் வழியாக சிறப்பாக இந்த ஒரு செயலை செய்து முடித்திருக்கிறார். தந்தை அவர்களிடம் கேட்டேன். ஏறக்குறைய 13-14 லட்சம் ரூபாயிலே இந்த சிற்றாலயத்தை புதுப்பித்திருக்கிறார்கள். எனவே அற்புதமான இந்த வேலையை செய்த நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, உற்சாகப்படுத்திய நம்முடைய மறைமாவட்ட ஆயர், பொருளாளர், மற்ற அருட்தந்தையர்கள், சிறப்பாக இந்த வேலையை முன்னின்று நடத்திய கிராம மக்கள், வழிகாட்டிய திருவாளர் லூயிஸ் அவர்களுக்கு என்னுடைய சார்பில், பங்கு தந்தை சார்பில் இந்த நல்லாடையை அணிவிக்கின்றேன்.
இந்த ஆலயத்தை நல்ல முறையில் அழகுபடுத்தி கொடுத்த அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் பொன்னாடை பொருத்தப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலய புதுப்பிக்கின்ற பணி நிறைவாக நடந்தேற உதவிய மூவரு கடவுளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாதுகாவலி புனித பாத்திமா அன்னை, நமது மணலூர் பாதுகாவலர் புனித அருளானந்தர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய மேதக ஆயர் பெருந்தகை அவர்களுக்கும் நிதி மேலாண்மை குழுவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான விதத்திலே மோன்சிங்கர் மைக்கேல் ஏ பெக்கர், டைசிஸ் ஆஃப் அல்டோனோ, ஜான்சன் டவுன் PA USA அருள் பணியாளர் MS செல்வராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், சிறப்பான நன்றிகள். பேரல் பணி ஆண்டனி ஜோசப், கும்பகோணம் மறைமாவட்ட பொருளாளர். மிகவும் சிறப்பான நன்றிக்குரியவர் கும்பகோணம் மறைவட்ட முதன்மை குரு பேரல் பணி கோஸ்மான் ஆரைக்கராஜ் அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் பங்கு அருள் பணியாளர் சி குழந்தை அவர்களுக்கும், அருள் பணியாளர்கள் அந்துவான், அருண் பெல்லார்மீன், தேவதாஸ், ஜான் பீட்டர், இன்னும் அருள் பணியாளர்களுக்கும், சிறப்பாக நெல் அண்ட் ரோஸ்மேரி ஃபெல்பவுஸ் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும், இங்கே பொதிக்கப்பட்டிருக்கின்ற நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன். சிறப்பான விதத்திலே ஆலய கட்டுமான புதுப்பிக்கின்ற பணிக்கு பெருமளவிலே உறுதுணையாக இருந்த பொறியாளர் மெரினா பில்டர்ஸ் ஆண்டனி லூயிஸ் அவர்களுக்கும், இங்கே இருக்கின்ற மணலூர் காரியக்காரர்கள், பொறுப்பாளர்கள், இளைஞர் இளம்பெண்கள், நேரடியாகவும் மறைமுகமாக உதவிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இந்த மணலூரிலே வாழக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். சிறப்பாக இந்த திருப்பள்ளியிலே தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஆண்டவரோடு நமது பாதுகாவலர் வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உதவி புரிந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும், பீடத்தை அழகுற செய்தவர்களுக்கும், பாடல் குழுவினருக்கும், ஆரத்தி அஞ்சலி மற்றுமாக இன்னும் பல காரியங்களுக்கு உதவி புரிந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும், எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய வேதியர் பெருமக்களுக்கும், பெஸ்கி அந்த குழுவில் இருந்து வந்திருக்கின்ற திரு அமல் அவரோடு வந்திருக்கின்றவர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், இன்னுமாக நடனமாடவிருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்கும், நேரடியாகவும் மறைமுக உதவி புரிந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக சிறப்பான நன்றிக்குரியவர்கள் எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய SMMI அருள் சகோதரிகள். நான் எப்பொழுதும் அவங்கள கடைசியாக தான் சொல்லுவேன். ஏன்னா நானும் அவங்களும் ஒன்றாக இணைந்தவர்கள். அங்கிருந்து தான் நான் ஒரு அருள் பணியாளராக உருவானேன். அந்த விதத்திலே சிறப்பான விதத்திலே முன்னாள் மாநில தலைமை அருள் சகோதரி மண்ணின் அருள் சகோதரி, இன்னுமாக அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நமது ஆலய புதுப்பித்தல் பணியிலே ஆசாரி பணியை செய்த அன்பு அண்ணன் பவுல் அவர்களுக்கும், பெயிண்டர் பார்த்திபன் அவர்களுக்கும், இன்னுமாக அனைத்து பணிகளிலே கொத்தனார், மற்ற பணிகள், எலக்ட்ரீஷியன், மற்ற பணிகள், எல்லா பணிகளுக்கும் உதவி புரிந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை என் சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த அருமையான ஆலயத்தை கட்டி முடிக்க நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இறுதி வரை இந்த ஆலயத்தை நான் நிறுவியே தீர்வேன் என்று சொல்லி இங்கே அழகான ஒரு ஆலயத்தை கட்டித்தந்த எங்கள் முன்னாள் பங்கு தந்தை ஜோசப் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும்
இறை மக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறோம். இப்பொழுது புதியதாக பொறுப்பெடுத்துக் கொண்டு நமக்கு ஆசையும் அருளும் வழங்க இருக்கின்ற பங்கு தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி பெருமை கொள்கிறோம். இப்பொழுது நமது பாதுகாவலர் புனித அருளானந்தருடைய நடன பாடல். மங்கள குங்குமம் மங்கையரே இங்கு மயிலை போலவே ஆடுங்கடி. மங்கள குங்குமம் மங்கையரே இங்கு மயிலை போலவே ஆடுங்கடி. தங்க வளையல்கள் தந்தன தோபின தாளம் இருக்கும் நீ பாடுங்கடி. தங்க வளையல்கள் தந்தன தோபின தாளம் இருக்கும் நீ பாடுங்கடி. அருளானந்தர் புகழை ஆசையோடு பாடிக்கொண்டு ஆடுங்கடி. உம்மா கூடுங்கடி. அருளானந்தர் புகழை ஆசையோடு பாடிக்கொண்டு ஆடுங்கடி. உம்மா கூடுங்கடி. நம்பினோர் கெடுவதில்லை. நன்மையாவும் கூறுவதில்லை. நம்பினோர் கெடுவதில்லை. நன்மையாவும் குறைவதில்லை. தொழுதாக்கு தோழனவர். துயர் வந்தால் நல்ல துணையும் அவர். தொழுதாக்கு தோழனவர். துயர் வந்தால் நல்ல துணையும் அவர். அருளானந்தர் புகழை ஆசையோடு பாடிக்கொண்டு ஆடுங்கடி. உம்மா கூடுங்கடி. சஞ்சலம் வரும்போது சந்நிதிக்கு சென்றிடுவோம். அஞ்சிட தேவையில்லை அவர் வருவார் ஆறுதலாய். சஞ்சலம் வரும்போது சந்நிதிக்கு சென்றிடுவோம். அஞ்சிட தேவையில்லை அவர் வருவார் ஆறுதலாய். கொஞ்சி விளையாடும் குமரிகளே வாருங்கடி. கொஞ்சி விளையாடும் குமரிகளே வாருங்கடி. தஞ்சம் புகுந்திடுவோம் தாய் வீடே கோவிலடி. தஞ்சம் புகுந்திடுவோம் தாய் வீடே கோவிலடி. தொழுதாக்கு தோழனவர். துயர் வந்தால் நல்ல துணையும் அவர். அருளானந்தர் புகழை ஆசையோடு பாடிக்கொண்டு ஆடுங்கடி. உம்மா கூடுங்கடி. ஆடுங்கடி. உம்மா கூடுங்கடி. வில்லி பக்கம் கொடையே போட்டு வீச செம்மலே. நன்மை செய்து காத்திடும் காவலரே. வினிகள் போக்கும் அருளே தாங்கி விட்டோவே. வில்லி பக்கம் கொடையே போட்டு வீச செம்மலே. நன்மை செய்து காத்திடும் காவலரே. வினிகள் போக்கும் அருளே தாங்கி விட்டோவே.